கார் வெடிப்பு நடந்த இடத்துல தேசிய பாதுகாப்பு படையினர் இப்போ அந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க. ஏற்கனவே அந்த டீம் அங்கே வந்துருச்சு. இது மோப்ப நாயை அழைத்து வந்து அங்கே சோதனை நடத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவாக களத்துலேருந்து பதிவு பண்ணுறதுக்காக இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், சொல்லுங்க, அங்கே இப்போ என்ன தேசிய புலனாய்வு படையினரும் அதே போல் தேசிய புலனாய்வு அமைப்பினரும் என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் அங்கே மேற்கொள்கிறாங்க, பதிவு செய்யுங்க. வணக்கம் கார்கே. குறிப்பாக பாரதி ராஜா, இந்த சம்பவ இடத்தில் தற்போது மோப்ப நாய்கள் சகித என்ஐஏ அதிகாரிகளும் என்எஸ்ஜி அதிகாரிகளும் தற்போது அதிரடியாக புலனாய்வு என்பதை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் டெல்லி காவல்துறையின் மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த மோப்ப நாய்களை பொறுத்தவரை அவை நன்கு பயிற்சி பெற்றவை. குறிப்பாக ஆர்டிஎக்ஸ் மற்றும் வெடிப்பொருட்களை எளிதில் கண்டறியக்கூடிய வகையில் அந்த மோப்ப நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி என்பது அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் துப்பு தொடங்குகிறதா என்பதை இந்த என்ஐஏ அதிகாரிகளும் என்எஸ்ஜி அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்தில் முகாமிட்டு இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். சற்று முன்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஆய்வு மேற்கொண்டு இந்த புலன் விசாரணையை எவ்வாறு செல்கிறது என்பதை கேட்டறிந்த தலைமை டெல்லி காவல் ஆணையர் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகள், குற்றப்பிரிவு அதிகாரிகள் தற்போது தொடர்ந்து இந்த சம்பவ இடத்தில் முகாமிட்டு இந்த புலனாய்வை நடத்தி வருகிறார்கள். ரைட். இப்போ அந்த கார் வெடிப்பு நடந்த இடத்துல ஏதாவது லீடு கிடைச்சிருக்கா? அங்கே ஒரு ஹரியானா பதிவெண் கொண்ட கார் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த ஓனர் பெயர் கூட சல்மான் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த காரை அவர் வித்துட்டதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அங்கே ஒரு ஹரியானா கார் இருந்தது உண்மைதானா? நீங்கள் பார்த்தீங்களா? அதை நம்மளால் படம் பிடிக்க முடிஞ்சுதா? வேறு என்னென்ன முன்னேற்றங்கள் இந்த விசாரணையில் அந்த குறிப்பிட்ட I-20 கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே பரவலாக பேசப்பட்டு இருக்கு? ஏன்னா களத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு செய்தியாளருக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும். நம்மளோட சோர்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பதிவு செய்யுங்களேன். இன்று காலை ஃபரிதாபாத்தில் நீங்கள் செய்தி நாம் பார்த்தோம். இன்று காலை 8 மணி நேரத்திற்கு முன், சுமார் 10 மணி நேரத்திற்கு முன் வெடிப்பொருட்களை ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல் படையினர் அங்கு ஒரு மருத்துவர் இல்லத்தில் கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்துதான் இந்த சம்பவம் என்பது தற்போது அதனுடன் இணைத்து தற்போது புலன் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பயங்கரவாதிகளின் தாக்குதல் பட்டியலில் தொடர்ந்து டெல்லி இருந்து வருவதும், இதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த செங்கோட்டை அருகே இந்த I-10 கார் வெடி விபத்து என்பது நடைபெற்றுள்ளதாகவும், அந்த காருக்கு சொந்தக்காரர் உரிமையாளர் ஹரியானாவை சேர்ந்தவர் என்றும் அவரிடம் தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் காரில் இருந்தவர்கள் மொத்தம் 3 பேர் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த முழுக்க அந்த கார் வெடித்ததாலேயே ஒரு அருகில் உள்ள வாகனங்கள் தீப்பிடித்து இந்த இவ்வளவு பெரிய பாதிப்பை, உயிர் பலியை, காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இந்த தொடர்ந்து இந்த விசாரணை, புலன் விசாரணை என்பது மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக இந்த புலன் விசாரணை கண்காணித்து அவர் தொடர்ந்து தகவல்களை பெற்று வருகிறார். விரைவில் இது தொடர்பான விவரங்களை டெல்லி காவல்துறையினர் வெளியிட உள்ளனர். ரைட். டெல்லி வெடிப்பு சம்பவத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா ஸ்பாட்டில் என்ஐஏ ஒரு பக்கம், என்எஸ்ஜி ஒரு பக்கம், அவங்களோட புலனாய்வு வந்து தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு. இப்போ மோப்ப நாய் வந்துருச்சு. இதுக்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்காங்க. வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதா அப்படின்றதெல்லாம் இந்த மோப்ப நாய் எளிதாக கண்டுபிடிக்கும். அந்த விஷயங்களும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அலட்சியமாக விட்டுடக்கூடாது இந்த புலனாய்வில் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. அதற்கான காட்சிகளை தான் பார்க்குறோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. Email advttanditv@dttv.in.